அருமையானவர்கள், இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். யோசுவா 3:7 பாருங்க. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு என்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உண்மை மேன்மைப்படுத்துவேன். 4:14 பாருங்களேன். அந்நாளில் கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆமென். அப்போ ஆண்டவர் இன்று உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்கள் சொந்த ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் இன்று உங்களை மேன்மைப்படுத்துவார். இங்கே பார்க்கிறோம், இங்க என்ன நடந்ததுன்னா, யோர்தான் பாருங்க, கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் நதி. அப்ப ஆண்டவர் சொல்லிட்டார், நீங்க போங்க அப்படின்ட்டு. 15ஆம் வசனம் பாருங்களேன். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். பெட்டியை சுமக்கிற ஆசாரியரின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. ஆமென். அப்போ மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன்னு இந்த ஜனங்கள் அறியும்படி இன்னைக்கு நான் உன்னை மேன்மைப்படுத்துன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? மோசேயோடு இருந்தது போல. அப்போ மோசேயோடு இருக்கும்போது ஒரு காரியம் செஞ்சார். என்ன அப்படின்னா, சிவந்த சமுத்திரத்தை 2ஆய் பிளந்தார். அப்ப இங்க யோசுவாட்ட சொல்றாரு, நான் மோசேயோடு இருந்தது போல உன் கூட இருக்கிறேன்றதை இந்த மக்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக, அவங்க கண்களுக்கு முன்னாடி உன்னை மேன்மைப்படுத்துவதற்காக நான் ஒரு அற்புதம் செய்றேன். என்ன அற்புதம்? யோர்தான், கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் உனக்கு வழிவிடும். ஆமென். அப்ப இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை உங்கள் சொந்த ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்த போகிறார். எப்படி? உங்களுக்கென ஒரு பாதை அமைத்து, உங்கள் மூலமாய் ஒரு பாதை அமைத்து தேவன் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். ஆமென். அப்போ அதை பார்த்து என்ன தெரிஞ்சுக்கிற போறாங்கன்னா, கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு, கர்த்தர் உங்களுக்காக இருக்கிறாரு, கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்கிறார் என்பதை உங்கள் ஜனங்கள் புரிந்து கொள்வார்கள், உங்கள் குடும்பத்தினர் புரிந்து கொள்வார்கள், உங்கள் வேலை ஸ்தலத்தில் இருப்பவர்கள் புரிந்து கொள்வார்கள், உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் புரிந்து கொள்வார்கள். இங்கே யோசுவாவின் மூலமாய் இந்த யோர்தான் 2ஆய் பிளந்ததை கண்ட ஜனங்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல யோசுவாவுக்கும் பயந்திருந்தார்களாம். எனவே நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துகிறபடியால் நீங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் இந்த ஜனங்கள், உங்கள் குடும்பத்தினர், அது பெரியவங்களா இருக்கலாம், சின்னவங்களா இருக்கலாம், அவங்க உங்களை பயந்திருப்பாங்க, உங்களை மதிப்பாங்க. அதுதான் பயந்திருப்பாங்கன்னா என்ன? உங்களை உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து கர்த்தர் அவங்களுக்காக இருக்கிறாரு, கர்த்தர் அவங்களோடு கூட இருக்கிறாரு, கர்த்தர் அவங்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறார், கர்த்தர் அவங்களுக்காக கிரியை செய்கிறாருமே உங்களுக்கு எப்போதும் பயந்திருப்பார்கள். ஆமென். அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். சொந்து போகாதீங்க, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதற்கு அதுவே அத்தாட்சியாயிருக்கும். சொந்து போகாதீங்க, இந்த சூழ்நிலை மாறும். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்கள் மூலமாய் ஒரு பெரும் பாதையை அவர் திறப்பார். உங்கள் மூலமாய் ஒரு அற்புதத்தை செய்வார். உங்களை அவர் மேன்மைப்படுத்துவார். சுற்றியுள்ள ஜனங்கள் எல்லாரும் புரிந்து கொள்வார்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.